வணக்கம். நான் உங்கள் ஹரிஹரன். ஏற்கனவே மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்போ இஸ்ரேல், ஹமாஸ்க்கு உள்ள ஒரு ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ரீசென்ட்டா இந்தியனோட ஷிப்ப வந்து அந்த பைரேட்ஸ் வந்து பிடிச்சாங்க. அது போக அப்புறம் யெமன்ல வந்து ஹவுதீஸ்க்கும் அப்புறம் யுகே சேர்ந்த 2 அலைக்கும் வந்து இப்போ சின்ன ஒரு அட்டாக் இப்போ யுஎஸ்ஏ ரீசென்ட்டா லான்ச் பண்ணாங்க ஹவுதீஸ் மேல மிசைல்ஸ். இது போக இப்போ இன்னொரு புதுசா ஒரு பதட்டம் ஆயிருக்கு. பாகிஸ்தானுக்கும், ஈரானுக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ ஈரான் வந்து பாகிஸ்தான்ல இருக்க பலூச்சிஸ்தான் ஒரு பகுதியில வந்து ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. ஜெய்ஷ் அல் அதல்ங்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப்புக்கு டார்கெட் பண்ணி பண்ணதுல 2 குழந்தைங்க இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாம அதுக்கு பதிலடியா பாகிஸ்தானும் வந்து ஈரான் மேல வந்து மிசைல் லான்ச் பண்ணி அதில 9 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. இப்போ புதுசா ஒரு டென்ஷன் எஸ்கலேட் ஆகுது. ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட் வந்து இப்போ கேயாட்டிக் சிச்சுவேஷன்ல இருக்கு. இதில ஏன் சொல்றேன்னா, இப்போ ஈரான் இதோட மட்டும் நிக்கல. ஈராக்லயும் கொஞ்சம் ஈரான் பார்டர்லயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சில அட்டாக்ஸ. அது போக சிரியாலயும் பண்ணியிருக்காங்க. இதில வந்து இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? இருக்காதாங்கிறது வந்து இப்போதைக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இந்தியா ரீசென்ட்டா தான் இதுக்கு வந்து ஒரு ஆதரவா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஈரான் வந்து என்ன சொல்றது? தீவிரவாதத்துக்கு எடுக்கிற நடவடிக்கை வந்து சரிதான் வந்து ரீசென்ட்டா ஒரு எம்இ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ல வந்து இதுவும் புதுசா ஆட் அப் ஆயிருக்கு. ஸோ இன்னும் இந்த இஸ்ரேல், ஹமாஸ் வந்து இன்னும் முடியிற மாரி தெரியல. ஃபுல்லா காசால வந்து இன்னும் ஸ்ட்ரைக் ஆகிட்டு தான் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஹோப் ஸோ எதுவும் ஆவாதுன்னு நம்புறோம்.